வெல்கம் டு கோமதிஸ் கிச்சன். நம்ம இன்னைக்கு பார்க்க போகிற ரெசிபி பார்த்தீங்க அப்படின்னா பேக்கரிகள் எல்லாம் கிடைக்கும் இல்லையா, பஞ்சாபி சமோசா. அதுதான் எப்படி செய்யலாங்கிறத பார்க்க போகிறோம். ஆல்ரெடி நம்ம சேனலில் தேட்டர் சமோசான்னு ஒரு ரெசிபி போட்டிருக்கேன். அதை விட இது ரொம்ப ஈஸியாக இருக்கும். பிகினர்ஸ் கூட ரொம்ப ஈஸியாக செஞ்சு முடிச்சிடலாம். இது மேலே நல்லா கிறிஸ்பியாகவும் உள்ளே நல்லா சாஃப்டாகவும் இருக்கும். ஸ்வீட் சட்னி, புதினா சட்னியோட சர்வ் பண்ணுறப்ப ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ சம்சா செய்கிறதுக்கு அந்த ஷீட்டுக்கு மாவு பிசையணும். அதுக்கு பார்த்தீங்கன்னா 1 கப் அளவுக்கு கோதுமை மாவு சேர்த்துக்கலாம். கூடவே 1 கப் அளவுக்கு மைதா மாவு. சப்போஸ் உங்களுக்கு மைதா வேணான்னு தோணுச்சுன்னா முழுக்க நீங்கள் கோதுமை மாவில் செஞ்சாலுமே இது ரொம்ப நல்லாயிருக்கும். கூடவே ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு ஓமம் சேர்த்துக்கோங்க. அதை நல்லா கையில் தேய்ச்சிட்டு போட்டுக்கோங்க. அப்போ நல்ல வாசனையாக இருக்கும். இதில் ஒரு 3/4 டீஸ்பூன் அளவுக்கு டேபிள் சால்ட்டு சேர்த்துக்கிறேன். முதல்ல இப்போ எல்லா சாமான்களும் ஒன்று சேர்ற அளவுக்கு பெசற விட்டுக்கலாம். அதுக்கப்புறம் மாவு பிசைய ஆரம்பிச்சிடுவோம். இதில் ஒரு 1/4 கப் அளவுக்கு எண்ணெய், வாசனை இல்லாத எந்த எண்ணெய் வேணால் எடுத்துக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா எண்ணெயை ஊற்றிட்டு மாவை நல்லா பெசறி விடுங்க. நம்ம புட்டு மாவுக்கு கொழுக்கட்டை மாதிரி பிடிக்க வரணும் இல்லையா, ஸோ இந்த எண்ணெயிலேயே அந்த மாதிரி பிடிக்க வரணும். அப்போ தான் நல்லா கிறிஸ்பியாக இருக்கும் இந்த சமோசா. இப்போ பாருங்கள், கையில் நல்லா பிடிக்க வருது இல்லையா, உதுத்து விட்டோம் அப்படின்னா உதிர்ந்துடணும். இதில் இப்போ தண்ணி ஊற்றி பிசைய ஆரம்பிச்சிடலாம். இப்போ இதுக்கு பார்த்தீங்க அப்படின்னா கிட்டத்தட்ட உங்களுக்கு 3/4 கப் அளவுக்கு தண்ணி தேவைப்படும். 2 கப்பு மாவு எடுத்திருக்கோம் இல்லையா, 3/4 கப்பு தண்ணி ஊற்றி பூரி மாவு மாதிரி நல்லா டைட்டாக பிசைஞ்சுக்கணும். சப்பாத்தி மாவு மாதிரி சாஃப்டாக பிசையக்கூடாது. அந்த மாதிரி பிசைஞ்சோம் அப்படின்னா எண்ணெய் உரிய ஆரம்பிச்சிடும். இப்போ பாருங்கள், 3/4 கப்பு ஊற்றுனதுக்கு நல்ல திக்காக மாவு பிசைஞ்சாச்சு. இப்போ இந்த மாதிரி பிசைஞ்ச மாவு நம்ம ஸ்டஃபிங் செய்கிற அளவுக்கு மட்டும் ஊறுனா போதும். ரொம்ப நேரம் ஊற வைக்கணும்னு அவசியம் கிடையாது. இப்போ ஸ்டஃபிங் செய்கிறதுக்கு ஒரு பேனில் ஒரே 1 டீஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துருக்கிறேன். எண்ணெய் சூடானோடனே பார்த்தீங்கன்னா வெறும் இஞ்சி பூண்டு விழுது 1 டீஸ்பூன் சேர்த்துட்டு அதோட பச்சை வாசனை போகிற அளவுக்கு வதக்கிக்கலாம். நார்மலாக பார்த்தீங்கன்னா பஞ்சாபி சமோசாவுக்கு வெங்காயம் சேர்க்க மாட்டாங்க. சப்போஸ் உங்களுக்கு பிடிக்கும் அப்படின்னா நீங்கள் இதில் ஒரு 1/2 கப் அளவுக்கு பொடியாக நறுக்கின வெங்காயத்தையும் சேர்த்துக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா இஞ்சி பூண்டு விழுது பச்சை வாசனை போனதுக்கு அப்புறமா ஒரே ஒரு பச்சை மிளகாவை பொடியாக கட் பண்ணி சேர்த்துருக்கிறேன். கூடவே ஒரு 1/4 கப் அளவுக்கு ஃப்ரோசன் பச்சை பட்டாணி சேர்த்துருக்கிறேன். காஞ்ச பச்சை பட்டாணி அப்படின்னா நீங்கள் வேக வச்சுட்டு தான் இதில் சேர்த்துக்கணும். இப்போ 2 மீடியம் சைஸ் உருளைக்கிழங்கு வேக வச்சதை இதில் சேர்த்துக்கிறேன். இது பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 2 கப் அளவுக்கு வேக வச்சு மசிச்ச உருளைக்கிழங்கு இருக்கும். இது எல்லாத்தையும் நல்லா கலந்துட்டு 1 டீஸ்பூன் அளவுக்கு வறுத்து பொடிச்ச ஜீரகப்பொடி, 1 டீஸ்பூன் அளவுக்கு மல்லிப்பொடி, 1 டீஸ்பூன் அளவுக்கு மிளகாய் பொடி, நீங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி சேர்த்துக்கோங்க, 1 டீஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா பொடி, 1 டீஸ்பூன் அளவுக்கு சாட் மசாலா. உப்பு பார்த்தீங்கன்னா ஒரு 3/4 டீஸ்பூன் அளவுக்கு உப்பு சரியாக இருக்கும். போட்டுட்டு இது எல்லாத்தையுமே நல்லா கலந்து விட்டுருங்க. மசாலாவோட அந்த பச்சை வாசனையும் போகணும். அந்த அளவுக்கு இந்த எண்ணெயிலே குறைஞ்ச தீயிலே வதக்கிடுங்க. இப்போ பார்த்தீங்கன்னா இந்த அளவுக்கு நல்லா சுருண்டு வதங்கி வந்துருச்சு. பொடியாக நறுக்கின கொத்தமல்லி இலைகளை சேர்த்துட்டு கலந்து விட்டு ஆஃப் பண்ணிடுங்க. இப்போ இந்த ஸ்டஃபிங் ஆறணும். ஆறுனதுக்கு அப்புறமா நம்ம சமோசா செய்ய ஆரம்பிக்கலாம். இப்போ சமோசா மாவும் நமக்கு நல்லா ஊறிடுச்சு. கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா ஒரு 15லேருந்து 20 நிமிஷம் ஊறி இருக்கு. இப்போ சப்பாத்தி கட்டையில் கொஞ்சம் வரமாவு தேய்ச்சிட்டு பெரிய சைஸாக உருண்டைகளாக உருட்டி தேய்ச்சிக்கோங்க. ஏன்னா ஒரு சப்பாத்தி தேய்ச்சிட்டு நம்ம 2 சமோசா செய்ய போகிறோம். இது இப்போ பார்த்தீங்கன்னா நான் ஓவலாக தேய்ச்சிருக்கிறேன். கொஞ்சம் திக்காக நம்ம போட்டுக்கணும், ரொம்ப மெல்லிஸாக தேய்க்கக்கூடாது. இப்போ கட் பண்ணுறப்பே உங்களுக்கு தெரியும் பாருங்க எந்த திக்னஸில் நான் தேய்ச்சிருக்கேங்கிறது. இப்போ இந்த அளவுக்கு இருக்கிறத நம்ம கோன் மாதிரி பாதியாக மடக்கி விட்டுக்கலாம். நடுவில் அந்த இடத்த சீல் பண்ணுறதுக்கு கொஞ்சமாக தண்ணி தடவிட்டு நீங்கள் ஒட்டுனீங்க அப்படின்னாலே நல்லா ஈஸியாக ஒட்டிக்கும். கேப் எதுவுமே இல்லாமல் பார்த்து இப்போ இந்த கோன் மாதிரி இருக்கிறதுல மசாலா ஸ்டஃபிங்கை உள்ளே வச்சுக்கலாம். 3/4 குழிது மட்டும் வச்சுக்கோங்க. ஏன்னா அதிகமாக வச்சிட்டோம்னா நம்மளால் க்ளோஸ் பண்ண முடியாது. அதனால் மேலே இருக்க ஓவல் ஷேப்பில் ஒரு ஃப்ளீட்ஸ் மாதிரி மடித்து விட்டுருங்க. அப்போ தான் நம்ம கரெக்டாக நம்ம ஃபோல்ட் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். இதை ஒட்டுறதுக்கு கொஞ்சமாக தண்ணியை தொட்டு நீங்கள் நல்லா ஒட்டி விட்டிங்கனாலே ஈஸியாக ஒட்டிக்கும். மெயினாக எந்த கேப்புமே இல்லாமல் பார்த்துக்கோங்க. இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு சமோசா செஞ்சாச்சு. நீங்கள் நிற்க வச்சிங்கன்னா அந்த சமோசா நிற்கணும். இதே மாதிரி ஒரு 4 செஞ்சதுக்கு அப்புறமா இப்போ வறுக்க ஆரம்பிக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா எண்ணெய் ரொம்ப காயக்கூடாது. அதாவது ஒரு வாமானதுக்கு அப்புறமா நம்ம சமோசாவை போட்டு பொரிக்க ஆரம்பிச்சிடுங்க. எண்ணெய் காஞ்சதுக்கு அப்புறம் போட்டு நம்ம அதிகமான தீயில வச்சோம் அப்படின்னா சமோசா வேகாது. ஸோ கொஞ்சம் பாதி எண்ணெய் காஞ்சோடனே போட்டுட்டு ஒரு மிதமான தீயிலேயே நல்லா கோல்டன் ப்ரௌன் கலரில் வர அளவுக்கு வேக வச்சுக்கலாம். இடையில திருப்பி விட்டுருங்க. அந்த மாதிரி எடுக்கிறப்ப தான் உங்களுக்கு இந்த மாதிரி தடிமனாக தேய்ச்சிருக்கிறதுக்கு உங்களுக்கு நல்ல கிறிஸ்பியாகவும் உள்ள நல்லா சாஃப்டாகவும் இருக்கும். பார்த்தீங்கன்னா நல்ல கோல்டன் பொன்முருகலை வறுத்து எடுத்தாச்சு. சூப்பரான பஞ்சாபி ஸ்டைலில் சமோசா ரெடி ஆயிடுச்சு. இதே மாதிரி அளவுகளோட இந்த சமோசாவை நீங்களும் செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குங்கிறத கமெண்ட் பண்ணுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தாலும் கமெண்ட் பண்ணுங்கள். லைக் பண்ணுங்கள். மறக்காமல் கோமதிஸ் கிச்சன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.